ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைடல் மேக்கப் பண்ணுறதுக்கு நம்ம ஹேர் ஸ்டைலுக்கு கொண்டை போடுவாங்க. ஹேர் எடுத்து தான் கொண்டை போடுவாங்க. இப்போ அது மாதிரி இல்லாமல் இப்போ நியூவாக இது மாதிரி ரெடிமேடில் கொண்டை இருக்குது. இதை நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேங்கிறத பாருங்கள். நீங்களும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் ஈஸியாக நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஃப்ளவர் மேக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதுக்கு பின்னாடி பாருங்கள், நான் கிளிப்பு வாங்கி அதில் பின் பண்ணி தச்சிருக்கேன். அதில் ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸை வச்சு தச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ப்ரைடலுக்கு போகிறதுக்கு. இப்போ இதே மாதிரி கொண்ட ரெடிமேடில் இருக்கும். இந்த கிளிப்பு நமக்கு கிடைக்கும். இந்த கிளிப்பை எடுத்து சென்டரில் வச்சுக்கோங்க. கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு அந்த ஹோல்ஸில் இதை தச்சிருங்க. நல்லா இறுக்கி தச்சிட்டிங்கன்னா அவுராது. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக கிளிப்பு வாங்கி உடஞ்சி போயிருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதை உடச்சிட்டு இதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். தனியாக கிடைக்கலைன்னா நான் அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கொண்டை வச்சு நீங்கள் அழகாக போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. லாஸ்ட்டாக அந்த கொண்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேங்கிறத லாஸ்ட்டாக வரும் பாருங்கள். ஃப்ளவர் எப்படி செட் பண்ணியிருக்கேன், எப்படி இந்த கொண்டையை வச்சு போட்டிருக்கோம் அப்படிங்கிறத ஹேர் ஸ்டைல் லாஸ்ட்டாக வரும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. இப்போ ரெண்டு பக்கமும் தச்சுக்கலாம். நல்லா இதே மாதிரி நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த கொண்டையில் நீங்கள் எதுவும் டிசைன் ஒட்டுறதா இருந்துச்சுன்னா பீட்ஸு இதெல்லாம் வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இல்லை பிளெயின் கொண்டையாகவே வச்சுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் ஹேர் ஸ்டைல் பண்ணி அதில் இந்த கொண்டையை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ உங்கள் ஜடையில் பாருங்கள், இந்த கொண்டையை இப்படி எடுத்து ஹேரை கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு. ஹேர் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த கொண்டையே டிசைனாக தெரியும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ளவர் நான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் வச்சுருக்கேன். இதை வச்சு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது நீங்களும் இந்த கொண்டையை வாங்கி நீங்களும் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், என் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்லர் வச்சுருக்கவங்களுக்கு யூஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு வாங்க. முத்துஸ்ரீ பார்லர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், புதுக்கோட்டை. நமது கிளைகள் மியூசியம் ஸ்டாப், திருக்கோகர்ணம் மற்றும் வசந்தன்கோ எதிரில், பிருந்தாவனம் கார்னர், கவிதா மொபைல் மாடியில், புதுக்கோட்டை. டிப்ளமோ கோர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பிரைடல் ஹேர் ஸ்டைலுக்கு கொண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெடி பண்ண கொண்டை பூரா வச்சு பிரைடல் ஹேர் ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குங்கிறத நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது எவ்வளோவுக்கு உங்களுக்கு யூஸ் ஆணுச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலுக்கும் அந்த கொண்டையை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி கொண்டை வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.